இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக அரசின் சதி திட்டங்களை திமுக அரசு அனுமதிக்காது. சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. பாஜக அரசோட சதி திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. உறுதியாக போராடுவோம். உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம். திமுகவுக்கு எதிராக அனைவரும் சேர்ந்துவிடக்கூடாது என முதல்வர் பயப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. 2026 திமுகவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் விமர்சனம். 2026 இவர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. நீங்க சோர்ந்துடாதுங்க முதலமைச்சர் அவர்களே, நாங்க சேர்றவங்க சேருவோம் நான் சொல்றேன். ஜாமீன் கிடைத்ததுமே அமைச்சரானதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். வழக்கு குறித்து விளக்கம் அளிக்க 10 நாட்கள் மட்டுமே அவகாசம் அளித்து உத்தரவு. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் பேருந்து நிலைய திறப்பு விழா. மனு கொடுக்க ஏராளமானோர் குவிந்ததால் அமைச்சர் கோவி செல்லியினை கடிந்து கொண்ட அமைச்சர் நேரு. உலக காச நோயாளிகளில் 30 விழுக்காடு பேர் இந்தியாவில் இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி வேதனை. காசநோய் ஒழிப்புக்கான இலக்கிலிருந்து நாம் வெகு தொலைவில் இருப்பதாகவும் பேச்சு. What is missing is மாவட்ட வாரியான மக்கள் பிரச்சனைகள். திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சமர்ப்பிக்க தமிழக வெற்றிக் கழகம் அறிவுறுத்தல். வரும் 28ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். தாக்குதலின் பின்னணியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இருப்பதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைபாடுகளை நீக்க கட்சிகள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் வனச்சரக அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் பறிமுதல். நெல்லையில் பள்ளி மாணாக்கர் 3 பேர் உட்பட 8 பேரை கடித்த வெறிநாய். நாயை அடித்துக் கொன்ற பொதுமக்கள் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. மயிலாடுதுறையில் அரசு பேருந்தில் தவறவிடப்பட்ட 2 வயது பெண் குழந்தை பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைப்பு. குழந்தையை அமர வைத்துவிட்டு மனைவியை தந்தை அழைத்து வருவதற்கு முன்பாக புறப்பட்ட பேருந்து. திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என்றும் கருத்து. ஜாமீன் பெற்ற கைதிகள் சிறையிலிருந்து வெளிவருவதில் ஏற்படும் தாமதம் மனித உரிமை மீறல். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ராஜபாளையம் அருகே சீல் வைக்கப்பட்ட சாமியார் நித்யானந்தாவின் ஆசிரமத்திற்குள் அத்துமீறி சென்ற பெண் சீடர்கள். காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்த 2 கைது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக பொழிந்த கோடை மழை. கொளுத்தி வந்த வெயிலின் தாக்கம் தணிந்து குளுமை பரவியதால் மனம் குளிர்ந்த சுற்றுலா பயணிகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விலை வீழ்ச்சியால் தக்காளியை குப்பையில் கொட்டிச் செல்லும் அவலம். வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ தக்காளி 3 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போவதாக விவசாயிகள் வேதனை. மதுரையில் சாயம் ஏற்றப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. தர்பூசணி பழ விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. கரூர் அருகே மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பாரம்பரிய மாடு மலை தாண்டும் நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாமி தரிசனம். மும்பை தாராவி பகுதியில் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் வெடித்து சிதறிய சிலிண்டர்கள். நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்திய தீயணைப்புத்துறை வீரர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்வு. எம்பிக்களின் தினசரி படியும் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. சர்ச்சையில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கொலிஜியம் பரிந்துரை. எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அலகாபாத் பார் கவுன்சில் அழைப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீதான இரட்டை குடியுரிமை வழக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. இஸ்லாமியர் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்கள் அமளி. இடஒதுக்கீட்டுக்காக அரசமைப்பு சாசனத்தில் திருத்தம் செய்வதாக கர்நாடக துணை முதல்வர் பேசியதாக கூறி முழக்கம். தெலங்கானா, பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலமும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள திட்டம். வரும் நிலையாண்டில் பணிகள் தொடங்கப்படும் என அம்மாநில அமைச்சர் தீபக் பருவா தகவல். உத்தராகண்டில் சுங்கச்சாவடியில் காத்திருந்த 3 கார்களை இடித்து தள்ளிய கண்டெய்னர் லாரி. அதிவேகமாக வந்த லாரி காரை இழுத்துச் சென்று மின்கம்பத்தில் செருகிய சிசிடிவி காட்சி. மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த விவகாரம். மன்னிப்பு கேட்க முடியாது என நகைச்சுவை பேச்சாளர் குணால் கம்ரா திட்டவட்டம். இந்தோனேஷியாவில் மரத்தின் மீது மின்னல் வெட்டிய நேரடி காட்சி. டென்னிஸ் மைதானம் அருகே பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்த நிலையில் பதறியடித்து வெளியேறிய வீராங்கனை. சிலியில் ஏற்பட்ட காட்டு தீயில் ஏராளமான மரங்கள் எரிந்து சேதம். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம்.
IPL தொடரில் சென்னை அணியின் இரண்டாவது போட்டிக்கு இன்று டிக்கெட் விற்பனை. விராட் கோலியின் RCB அணிக்கு எதிரான போட்டி என்பதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. போட்டியின் போது நெஞ்சுவலி ஏற்பட்ட வங்கதேச கிரிக்கெட் வீரர் தமீம் இக்பாலுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை. நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். MS தோனி டூப்ளசிஸ் தான் ரோல் மாடல் என ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் ஸ்டாய்னிஸ் கருத்து. இருவரின் ஆட்ட நுணுக்கங்களை பின்பற்றி வருவதாகவும் பேட்டி. கரிபிய நாடுகளுக்கிடையான கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது மெக்சிகோ அணி. பனாமா அணிக்கு எதிரான போட்டியில் 2 கோல்களை அடித்து வெற்றிக்கு வித்திட்டார் ஜிம்னேஸ். கேரள மாநிலம் இடுக்கியில் சர்வதேச பாரா கிளைடிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நிறைவு. பார்வையாளர்களை கவர்ந்த வீரர்கள். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்த மாடர்ன் கொடை விழா படக்குழு. ரசிகர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகம். வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 7535 ஆசிரியர் பணியிடங்கள். நடப்பாண்டு நடைபெறும் தேர்வுகளுக்கான உத்தேச அட்டவணை வெளியீடு. அசாம் சட்டமன்ற வளாகத்தில் துணை சபாநாயகர் மீது காங்கிரஸ் MLA நூருல் ஹூதா தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என சபாநாயகருக்கு முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா வலியுறுத்தல். இலங்கையில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டத்தை செயல்படுத்த அதிபர் அனுரகுமார திசநாயக்க தவறிவிட்டார். முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டு. இலங்கையில் புதிதாக உருவாகியுள்ள கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிற்கு தமிழரசு கட்சி எதிர்ப்பு. கிழக்கு பகுதி தமிழர்களின் பலத்தை குறைத்து பிரிவினையை ஏற்படுத்தும் என தமிழரசு கட்சியின் MP ஞானமுத்து சிறிநேசன் கருத்து. சீனாவிலிருந்து மலிவு விலையில் இறக்குமதி செய்யப்படும் 5 பொருட்களுக்கு பொருள் குவிப்பு எதிர்ப்பு வரி விதித்துள்ள இந்தியா. உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. போர்ச்சுகல் நாட்டில் உலக அலைச்சறுக்கு போட்டி கோலாகலம். வெனிஸ் கடல் பகுதியில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் பிரிவில் பிரேசில் அணியும் மகளிர் பிரிவில் அமெரிக்க அணியும் சாம்பியன் பட்டம் வென்றது. தென்னாப்பிரிக்காவில் கரடுமுரடான சாலைகளில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் பந்தயம். ஆண்கள் பிரிவில் சுவிட்சர்லாந்து அணியும் பெண்கள் பிரிவில் டொயோட்டா அணியும் வெற்றி.